முத்திருக்கும் கொம்பசைக்கும் மூரித்தன் தேந்தி வரும் கொத்திருக்கும் நேரே குலை சாய்க்கும் ஏத்திசைக்கும். காளமேக புலவர் தன் சொல்வன்மையால் ஆமணக்கு என்னும் கொட்டை முத்தும் யானையும் ஒன்று என்று சிலேடை பாடலில் நிறுவுகிறார். சரி, பாடல் என்ன என்று பார்ப்போமா? முத்திருக்கும் கொம்பசைக்கும் மூரி தண்டேந்தி வரும் கொத்திருக்கும் நேரே குலை சாய்க்கும் ஏத்திசைக்கும் தேமனுக்கும் சோலை திருமலை ராயன் வரையில் ஆமனுக்கு மல்யானையாம் என்பது அந்த பாடல். பாடலினுடைய பொருள் என்ன? ஆமணக்கு செடியில் ஆமணக்கு என வழங்கப்படக்கூடிய கொட்டை முத்து இருக்கும். ஆமணக்கு செடி ஊன்றுகோல் போன்ற தன் கொம்பை அசைக்கும். கொத்தாக இருக்கும் ஆமணக்கு தன் குலையை நேரே உயர்த்தி தலை சாய்க்கும் என்று ஆமணக்கு செடியை பற்றி கூறிவிட்டு இப்பொழுது யானையை பற்றி கூறுகிறார். யானை முத்து போன்ற தன் வெண்ணிற கொம்பை, அதாவது தந்தத்தை அசைக்கும். துளை உள்ள தன் துதிக்கை தண்டை ஏந்தி கொண்டு வரும் யானை கொத்தாக பழுத்திருக்கக்கூடிய வாழை மரத்து குலையை முட்டி மோதி சாய்க்கும் என்று யானையை பற்றி கூறிவிட்டு காளமேக புலவர் ஆமணக்கு என்னும் கொட்டை முத்தும் யானையும் ஒன்று என்று சிலேடை பாடலில் நிறுவிவிட்டு சொல்லுகிறார், திருமலை ராயன் வரையில் இந்த நிலைமைதான் என்று. இதுதான் இந்த பாடலினுடைய பொருள். பாடல் என்ன? முத்திருக்கும் கொம்பசைக்கும் மூரி தண்டேந்தி வரும் கொத்திருக்கும் நேரே குலை சாய்க்கும் ஏத்திசைக்கும் தேமனுக்கும் சோலை திருமலை ராயன் வரையில் ஆமனுக்கு மல் யானையாம் என்பது அந்த பாடல்.